திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசி. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளைக் கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்போஸ்தலர் யோவான் புதிய தரிசனம் காண்கிறார். 7 தூதர்கள் 7 கலசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் பூமியின் மீதும் சமுத்திரத்தின் மீதும் தண்ணீரின் மீதும் சூரியன் மேலும் மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேலும் தேவனுடைய வாதைகளால் நிறைந்த கலசத்தை ஊற்றினார்கள். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதர்களில் ஒருவன் யோவானோடு பேசுகிறார். தன்னோடு வருமாறு யோவானை அழைக்கிறார். யோவானுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிப்பதாக சொல்லுகிறார். மகாவேசி திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். இவளோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருந்தார்கள். மகாவேசியாகிய அந்த ஸ்திரீக்கு ஆக்கினை வரும். அவளுக்கு வருகிற ஆக்கினையை யோவானுக்கு காண்பிப்பதற்காக 7 தூதர்களில் ஒருவன் சொல்லுகிறான். இதற்காக அந்த தூதன் யோவானை ஆவிக்குள் வனாந்திரத்திற்கு கொண்டு போகிறான். அந்த தூதன் யோவானுக்கு ஒரு மிருகத்தையும் அந்த மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு ஸ்திரீயையும் காண்பிக்கிறான். அந்த மிருகத்திற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருக்கிறது. அந்த மிருகம் தூஷணமான நாமங்களால் நிறைந்திருக்கிறது. அது சிவப்பு நிறமுள்ள மிருகம். இந்த மிருகமே ஸ்திரீயின் வாசஸ்தலம். இதுவே அவருடைய சிங்காசனம். இந்த மிருகம் ரோம பேரரசை குறிப்பதாக வேத பண்டிதர்கள் அர்த்தம் சொல்லுகிறார்கள். 7 தலைகள் என்பது 7 மலைகள் மீது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற ரோமாபுரி நகரத்தை குறிக்கிறது என்பது இவர்களுடைய வியாக்கியானம். யோவான் அந்த மிருகத்தையும் அந்த மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரீயையும் காண்கிறார். ஸ்திரீயினுடைய வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் அலங்காரங்களையும் யோவான் காண்கிறார். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையை தரித்திருக்கிறாள். அவள் பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் தன்னை சிங்காரித்திருக்கிறாள். அவள் தன்னுடைய கையிலே ஒரு பொற்பாத்திரத்தை பிடித்திருக்கிறாள். அந்த பாத்திரத்தில் அவளுடைய வேசித்தனமாகிய அருவருப்புகளும் அசுத்தங்களும் நிரம்பி இருக்கிறது. இந்த ஸ்திரீயின் நாமம் அவளுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. மகா பாபிலோன் என்பது அந்த ஸ்திரீயின் நாமம். இவள் ஒரு வேசி. இவள் வேசி மாத்திரமல்ல, இவள் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாயாக இருக்கிறாள். இந்த ஸ்திரீயின் நெற்றியிலே ரகசியம், மகா பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் எழுதியிருக்கிறது. இந்த ஸ்திரீ இரத்த வெறி கொண்டவளாய் இருக்கிறாள். இரத்தமே இவளுக்கு போஜனம். இரத்தத்தை பானம் பண்ணுகிறாள். பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் இவள் வெறி கொண்டிருக்கிறாள். பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை வெறியோடு பானம் பண்ணி அவள் தன்னைத்தானே கெடுத்து போட்டாள். இந்த ஸ்திரீயை கண்டு அப்போஸ்தலர் யோவான் மிகவும் ஆச்சரியப்படுகிறார்.